சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இடையே பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலீனா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலீனா, விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக அதன் கூட்டணி கட்சிகளுடன் தொடர்ச்சியாக தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது திமுக மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. திமுக சார்பில் கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தை குழுவினரிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் இதில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் கொங்கு ஈஸ்வரன் பங்கேற்றிருக்கிறார். அதே போல கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் நாமக்கல் தொகுதியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி என்பது போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தது. இந்த முறை நாமக்கல் மற்றும் பொள்ளாச்சி ஆகிய தொகுதிகளில் விருப்ப தொகுதியாக கேட்க இருப்பதாகவும் அதில் ஏதேனும் ஒரு தொகுதியை வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல் தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுக சார்பில் ஏற்கனவே நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கியிருந்த நிலையில் இந்த முறை நாமக்கல் தொகுதியை திமுகவுக்கே வழங்க வேண்டும் என்று திமுக பிரமுகர்கள் அதே போல நிர்வாகிகள் அனைவரும் கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் நாமக்கல் அல்லது குறிப்பாக பொள்ளாச்சி ஆகிய தொகுதிகளுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை திமுக வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்களாக நேரடியாக வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை, அதாவது முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி சென்றிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்பது முதலமைச்சருடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்ட பிறகு எந்த தேதியில் வருவார்கள் என்ற குறிப்பான விவரங்கள் தெரிவிக்கப்படும் என்று திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த முறை நாமக்கல் அல்லது பொள்ளாச்சி ஆகிய இரண்டு தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி செலீனா.